நேர்களே முக்கிய செய்தி, யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளதாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் நேரடியில் இணைக்கிறார். சண்முகசுந்தரம் வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். அதாவது கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ரஷ்யா யுக்ரைன் போரிலே தற்போது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. அதாவது யுக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள மிகப்பெரிய ரஷ்யாவை ஒட்டியுள்ள பகுதி லுகான்ஸ்க், அந்த பகுதியை தற்போது தம்முடைய பகுதியாக தன்னாட்சி பெற்ற லுகான்ஸ் மக்கள் குடியரசு என்ற பெயரில் தன்னாட்சி பெற்ற பகுதியாக தங்களுடைய கட்டுப்பாட்டிலே லுகான்ஸ் தன்னாட்சி பகுதி செயல்படும் என ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தங்களுடைய நியூக்ளியர் அம்பர்லா, தங்களுடைய நாட்டின் நியூக்ளியர் கட்டுப்பாட்டிற்குள்ள பகுதியாக நாங்கள் லுகான்ஸ்கை அறிவிக்கிறோம். எனவே யாரேனும் ஏதேனும் செய்தால் அணு ஆயுதங்கள் மூலமாக பதிலடி தருவோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்க ரஷ்யா என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட லுகான்ஸ்க் என்பது 26,700 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 10,308 ஸ்கொயர் மைல்ஸ், அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பகுதி. அந்த பகுதியை தற்போது தங்களுடைய பகுதியாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த பகுதியில் இந்த தொடர்ந்து வியூகத்தை மாற்றி அமைத்ததால் ரஷ்யாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என கூறப்படுகிறது. இதை ரஷ்யாவுடைய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ராணுவ நிபுணராக ரஷ்யாவிலே மிகப்பெரிய அளவுக்கு அறியப்பட்டவர் ஆண்ட்ரே மரச்சுக்கோ. அந்த ஆண்ட்ரே மரச்சுக்கோ கூறும்பொழுது, ரஷ்யா கடந்த 1.5 மாதங்களாக தங்களுடைய பாணியை மாற்றி இருக்கிறது, தாக்குதல் பாணியை. அதாவது யுக்ரைன் கடந்த மாதம் ஸ்பைடர் வெப் என்பதன் மூலமாக ரஷ்யாவின் உள்பகுதி எல்லாம் வந்து போர் விமானங்களை தாக்கி அழித்தது. அது மட்டுமல்லாமல் பெரிய அளவுக்கு ட்ரோன் வீச்சுகளையும் வீசி மிகப்பெரிய அழிவை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்த முயற்சித்தது. எனவே அதனுடைய பாடத்தை அடுத்து ரஷ்யா தனது தாக்குதல் வியூகத்தை மாற்றி அமைத்து, அதாவது யுக்ரைனுடைய சப்ளை செயின், யுக்ரைனுக்கு எங்கிருந்தெல்லாம் ஆயுதங்கள் வருகிறது, எங்கிருந்தெல்லாம் ராணுவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வருகின்றன, உணவு வருகின்றன போன்றவற்றையெல்லாம் கண்டறிந்து அந்த பகுதிகளை குறிப்பிட்டு தாக்கி அழிக்கின்ற வகையிலே சப்ளை செயினை அட்டாக் செய்கிற தாக்குதல் முறையை ரஷ்யா ராணுவம் தன்னுடைய வியூகத்தை மாற்றி அமைத்து அதை கடைபிடித்தது. அதற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக தான் தற்போது இருக்கு. என்றால் ரஷ்யாவிலே இப்போது அவர்கள் நடத்திய அதிரடி வேட்டையின் காரணமாக யுக்ரைனின் டாப் கமாண்டராக இருக்கக்கூடிய பேங்கட் ராம்கோன் தற்போது குழு கூட்டங்கள், ராணுவ குழுக்களாக செல்ல வேண்டாம், ராணுவங்கள் கூட்டமாக டென்ட்டுக்கு இருக்க வேண்டாம், ராணுவங்கள் ஓப்பன் ஏரியாவில் ராணுவம் கூட்டமாக இருக்க வேண்டாம், தனித்தனியாக இருங்கள் என்ற வகையிலே கூறும் அளவுக்கு தற்போது யுக்ரைனிலே பெரும் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. லுகான்ஸ் பகுதியை ரஷ்யாவுடன் இணைத்திருப்பது கிரீமியாவுக்கு பிறகு. கிரீமியா பகுதியை 2014ஆம் ஆண்டு ரஷ்யா தன்னுடன் இணைத்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய பகுதி லுகான்ஸ்கை தற்போதுதான் ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டிருக்கு என்பது மிக முக்கிய குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த ரஷ்யாவின் நடவடிக்கையை அடுத்து தற்போது மிகப்பெரிய அளவுக்கு யுக்ரைன் பாதிக்கப்பட்டிருக்கு. என்றால் அவர்கள் கொடுத்த தகவலின்படி கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும், ஒரு மாதத்தில் மட்டும் 17,000 யுக்ரைன் வீரர்கள் மற்றும் அவர்களுக்காக பணியாற்றிய நேச நாடுகளின் வீரர்கள் எல்லாம் என மொத்தமாக 17,000 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போரிலே என கூறப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய இழப்பு. இந்த போர் தொடங்கியிருந்து மிகப்பெரிய இழப்பாக இது பார்க்கப்படுகின்றதான் கூற வேண்டும். என்றால் தற்போது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள், லுகான்ஸ் இருக்கிறது, கிரீமியா இருக்கிறது, அதே போல டொனான்ஸ்க் பகுதி, ஜபர்ஜியா பகுதி, கெர்சான் மாகாணங்கள், அதே போன்று சில கார்கிவ் பகுதி, சுமி பகுதி, டெனிப்ரிட்டாவ்கோ பகுதி ஆகிய பகுதிகளின் சில பகுதிகள் எல்லாம் ரஷ்யா வசம் தான் இருக்கிறது. யுக்ரைனின் 20% இடம் தற்போது ரஷ்யா வசம் வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. யுக்ரைன் என்ன செய்வது என தெரியாமல் தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளுடன் ஆலோசிக்க ஆரம்பித்திருக்கிறது. பதிலடி தரப்படுமா அல்லது என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஆனால் ரஷ்யா தற்பொழுது லுகான்ஸ் குடியரசு தன்னாட்சி பகுதி என அதை அறிவித்திருக்கிறது. லுகான்ஸ் மக்கள் குடியரசு தன்னாட்சி பகுதி என அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பிற்கு பிறகு ரஷ்யாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் லுகான்ஸ்க் வந்துவிட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதி மீது தற்போது யுக்ரைன் அதை அங்கீகரிக்க மாட்டோம் என கூறியிருந்தாலும் அந்த பகுதி மீது பதிலடி கொடுப்பதற்காக உள்ளே முயற்சித்தால் அது மிகப்பெரிய போராக, அணு ஆயுத போராக வெடிக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்க ரஷ்யா. எனவே இது மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. நிகிதா.